கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் அணிந்துரை எங்களது தந்தையாருடைய சாக்ஷிய புரட்சி, உலக பொருளாதாரத்தை உயர்த்திய சாக்ஷிய புரட்சியின் தந்தை சின்னி கிருஷ்ணன் என்ற ஒரு நெடிய தலைப்புக்கு அணிந்துரை கேட்டோம். வைரமுத்து அவர்களின் அணிந்துரையை படித்தபோது நான் வியந்து போகிறேன். ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு வரியும் படித்து அதை அனுபவித்து ரசித்து அவர் எழுதிய இந்த மடல் மிகவும் இந்த புத்தகத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக, இந்த புத்தகம் எழுதியதை லட்சியத்தை அடைந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். ஓராண்டு காலம் நானும் சகோதரர்களும் சகோதரிகளும் பால் சுயம்பும் இதில் பயணித்தோம். கடைசியாக எல்லாம் முடித்துவிட்ட பிறகு ஒரு கவிதை, வைரமுத்துவின் கவிதை ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் குமாரவேலிடம் சொல்ல, அவரும் வைரமுத்துவிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். வெங்கடேஷுடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. 4-5 முறை அவரை நான் கேட்டு அவருக்கும் ஞாபகப்படுத்தும் அழுத்தமும் கொடுத்திருக்கிறேன். எல்லாமே முடிந்து விட்டது. சிஎம் டேட்டு கொடுத்தா லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற நேரத்தில் எலெக்ஷனும் வந்துடுது. எலெக்ஷன் முடிந்த பிறகு இந்த புத்தகத்துடைய லான்ச்சிங்கை வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். அந்த நேரத்தில் 2-3 மாதங்களாக வைரமுத்துவை ஃபாலோ பண்ணின்னு இருக்கார் வெங்கடேஷ். பிறகு இந்த அணிந்துரையை பார்த்தபோது, இது போன்ற ஒரு அணிந்துரை யாருக்கும் எந்த புத்தகத்துக்கும் கொடுத்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதை ரசித்து அதில் உள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு, தந்தையாரை அந்த அளவுக்கு நாங்களே அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருப்போமான்னு அந்த அளவுக்கு கிடையாது. மிக நெருங்கிய நண்பராக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காங்க, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். தந்தையார் இவ்வளோ ஒரு பெரிய சமூக நோக்கத்துடன் இருக்கிறார். அவர் சமூகம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என சமூக நீதியில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நிகராக நான் யாரையும் பார்க்க முடியவில்லை. ஜிடி நாயுடு போன்ற ஒரு விஞ்ஞானியாகவும் கடலூரில் இருக்கிறார். அவருக்கு இந்த உலகம் அடையாளம் காட்ட வேண்டும். இந்த உலகுக்கு அவருக்கு ஒரு பத்மபூஷன் அல்லது பத்ம விபூஷன் பட்டத்தை கொடுத்தால் கூட மிகவும் சிறப்பாக இருக்கும். அதை பிள்ளைகளாகிய நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார். எனக்கு இப்பொழுது அங்கே வைரமுத்து கொடுத்த இந்த அணிந்துரையும் பாராட்டையும் பார்த்தபோது பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகளெல்லாம் மிகவும் சிறியதாக தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அவர் கொடுத்த இந்த வைர கிரீடம், என் தந்தைக்கு அவர் பொருத்திய இந்த வைர கிரீடம் மிகவும் இது வாழ்நாள் முழுவதும் இதை நாங்கள் போற்றி ரசித்து கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு எங்கள் தந்தைக்கு மட்டும் அவர் அந்த வைர கிரீடத்தை சூட்டவில்லை, எங்கள் அறுவருக்குமே இந்த வைர கிரீடத்தை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அந்த அளவிலே இந்த ஒரு அணிந்துரை பல 100 அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து செய்த ஆய்வுரையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவு ஆய்வு செய்து இந்த அணிந்துரையை, இந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எனது மிகுந்த பாராட்டுகள், நன்றி. எங்களுடன் சேர்ந்து வைரமுத்து அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்திருக்கிறார். 4-5 வெல்வெட் ஷாம்பூ, வெல்வெட் டால்கம் பவுடர், ஊறுகாய், நிவாரன் போன்ற லான்ச் பேடெல்லாம் டாக்டர் ராஜ்குமாருடன் சேர்ந்து அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். 50வது ஆண்டு டாக்டர் ராஜ்குமாருடைய
பிறந்த நாள் விழாவிற்கு கவிஞர் கலந்து கொண்டதை இன்றையும் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். இந்த அணிந்துரை மட்டுமல்லாமல் கவிஞர் அவர்கள் சாஷே குறும் குறும் ஒரு சாஷே என்ற ஒரு இதை கொடுத்திருக்கிறார். அந்த சாஷே என்ற சின்னஞ்சிறு பை அல்லது குறும்பை என்ற சொல்லுக்கு இணையாக ஒரு கவிதை வடிவில் கொடுத்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி இந்த லான்ச் டேட் மிகவும் சீக்கிரம் அமையும். அதில் கவிஞர் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து கவிஞருடைய அந்த நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தைகள், அவை உள்ளத்திலிருந்து உதித்த வார்த்தைகள். அதற்கு வணங்கி போற்றி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.